நம்ம பிஸ்னஸில் நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த டேட்டாஸை சரிவர பயன்படுத்துகிறோமா, சரியாக பாதுகாக்கிறோமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரிங்க, இந்த சட்டம் சொல்லக்கூடிய முக்கியமான விதிகள் எல்லாத்தையும் எந்தெந்த வகையான பிஸ்னஸஸ் எல்லாம் கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துடலாமா? அடுத்து நம்பர் 3, பேங்கிங் கம்பெனிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். இவங்க கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டேட்டா. அதனால் கட்டாயம் இன்னும் மற்ற கம்பெனிஸை விட ரொம்ப தீவிரமாகவே அந்த டேட்டாவை பாதுகாக்க வேண்டியிருக்கும். இந்த கம்பெனிஸ் என்னெல்லாம் டேட்டா வாங்குவாங்க? முக்கியமாக பார்த்தீங்கன்னா KYC டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ, இந்த மாதிரியான டேட்டா வாங்குவாங்க. ஒரு சில ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, பேங்க்கோட அவங்க லிங்க் பண்ணுன்றதுக்காக அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்ஸ் அதெல்லாமும் இன்டகிரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ஷியல்டான டேட்டாவை வந்து வாங்குறாங்க. இதை பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து 4வது, ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். உதாரணத்துக்கு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஒரு ரீட்டைல் ஸ்டோராக இருக்கட்டும், இவங்களுமே கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? இந்த நிறுவனங்கள் தவிர்த்து ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் கஸ்டமரோட டேட்டாவையோ இல்லை எம்ப்ளாயீஸ் டேட்டாவையோ இல்லை எந்த ஒரு நிறுவனத்தினுடைய டேட்டாவையும் வாங்கி கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த DPDP ஆக்ட் சொல்லக்கூடிய அனைத்து விதிகளையும் ஃபாலோ பண்ணுங்க.